தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 4:38. மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார் என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனை என்னவென்றால், நாம் இப்பொழுது ஏதேனும் ஒரு காரியத்திற்காக ஆண்டவரை பலவந்தப்படுத்தி அவரிடம் மன்றாடி கொண்டே இருப்போம். உடனே கர்த்தர் அவர் நமக்கு தந்து விடுவார். அதன் பின்பு நாம் என்ன செய்வோம்? அவரை கண்டுகொள்வதே இல்லை. நாம் அவரை கண்டுகொள்ளாமல் ஏதோ நம்முடைய முயற்சினால் கிடைத்து விட்டது என்று நாம் அவரை அலட்சியம் செய்து கொண்டு செல்வோம். பிரியமானவர்களே, இது கர்த்தர் அருவருக்கின்ற விஷயம். ஏனென்றால் அவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் தந்த அதே ஆசீர்வாதத்தை அழித்து போட முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்லாமல் நாம் பிரயாசப்பட்டு கொண்டு அவரிடம் ஒரு காரியத்தை கேட்டு அது நடைபெறுவதற்கு கால தாமதமான உடனே நாம் அவரை விட்டு சென்று விடுவோம். ஆனால் கர்த்தர் அப்பொழுதுதான் இறங்கி நமக்கு செய்ய காத்து கொண்டிருப்பார். ஆனால் நாம் அதை விட்டு விடுவோம். இதைத்தான் நாம் முயற்சி செய்ததை அது நமக்கு கிடைக்காமல் அந்த ஆசீர்வாதம் வேறு ஒருவருக்கு சென்று விடும். பிரியமானவர்களே, ஆகவே சில கால தாமதங்கள் நடந்தாலும் நாம் பின்வாங்காமல் அவரை அற்புத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது கிடைக்காத பட்சத்தில் இது நன்மைக்கே என்று உணர்ந்து இன்னும் அதிகமாக அவரை தேடும் பொழுது அவர் நமக்குரிய ஆசீர்வாதத்தை, நாம் பிரயாசப்பட்ட பலனை நாமும் நம் சந்ததியும் அனுபவிக்க கிருபை செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் உம்மை பலவந்தப்படுத்தி வாங்கின காரியத்தை உம்மை அலட்சியப்படுத்தும் பொழுது இழந்து விடுவோம் என்றும் அறிந்து கொண்டோம். நாங்கள் உம்மை பலவந்த பண்ணிக்கொண்டே இருந்து நீர் தரப்போகின்ற நேரத்தில் நாங்கள் பின்வாங்கி விட்டோம் என்றால் ஆசீர்வாதத்தை பெறாமல் போய்விடுவோம் என்றும் அறிந்து கொண்டோம். அப்பா, நாங்கள் எங்களுடைய அந்த ஜெபத்தை கால தாமதம் ஆனாலும் அதை விடாமல் அதை உம்மை ஜெபித்து உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பிந்தினாலும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கின்றோம். விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.